அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஒரு அற்புதமான அன்பின் ஒளி என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கிறிஸ்மஸ் கதையை கேட்போமா? வாருங்கள். குளிர்ந்த டிசம்பர் மாத இரவு. முழு நிலா வானில் மிதந்து கொண்டிருந்தது. மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கிறிஸ்மஸ் வந்தாலும் ஒரு சிறுவனின் வீட்டில் மட்டும் மௌனம் குடிகொண்டிருந்தது. அந்த சிறுவனின் பெயர் ராகுல். அவனுக்கு 10 வயது. அப்பா இல்லை. அம்மா தினமும் வீடு வீடாக வேலை செய்து 2 நேர உணவை மட்டுமே உறுதி செய்தாள். கிறிஸ்மஸ் வந்தாலே ஊரில் உள்ள எல்லா வீடுகளிலும் வண்ண விளக்குகள், சிரிப்புகள், பரிசு பெட்டிகள். ஆனால் ராகுல் வீட்டில் ஒரு சிறிய விளக்கும் இல்லை, ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டுமே. அன்று மாலை தேவாலய மணி ஒலித்தது. ராகுல் தேவாலயத்துக்குள் நுழைந்தான். எல்லா குழந்தைகளும் புதிய உடைகளில் கையில் பரிசுகளுடன் குஷியாக பேசிக்கொண்டிருந்தனர். ராகுல் மட்டும் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்தான். அவன் மனதில் ஒரே எண்ணம், கிறிஸ்மஸ் என்றால் பரிசு இல்லாதவன் கிறிஸ்மஸுக்கு தகுதியற்றவனா? பிரார்த்தனை முடிந்ததும் அவன் மெதுவாக வெளியே வந்தான். அப்போதுதான் தேவாலய வாசலின் அருகே ஒரு வயதான மனிதர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். கிழிந்த உடை, கால்களில் செருப்பு இல்லை, கண்களில் சோர்வு. யாருமே அவரை பார்க்கவில்லை. எல்லோரும் தங்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தனர். ராகுல் ஒரு நிமிடம் நின்றான். அவன் தோளில் இருந்தது அவனுடைய ஒரே சால்வை. அம்மா சொன்ன வார்த்தைகள் அவன் நினைவுக்குள் வந்தன. மகனே, நம்மிடம் இல்லாததை பற்றி வருத்தப்படாதே. நம்மிடம் இருப்பதை யாருக்காவது கொடுக்க முடிந்தால் அதுவே கடவுள். ராகுல் மெதுவாக அந்த மனிதரிடம் சென்றான். சால்வையை கழற்றி அவருடைய தோள்களில் போர்த்தினான். தாத்தா, இது உங்களுக்கு தேவையாக இருக்கும் என்று சொன்னான். அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இன்று எனக்கு கிடைத்த மிக பெரிய பரிசு இதுதான் மகனே என்று அவர் சொன்னார். ராகுல் சிரித்தான். அவனுக்குள் ஒரு வெப்பம் பரவியது, குளிரை விட அதிகமான வெப்பம். அந்த இரவு ராகுல் வீட்டில் மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய ஒளி எரிந்தது. அடுத்த நாள் காலை கிறிஸ்மஸ். தேவாலயத்தில் மக்கள் நிறைந்திருந்தனர். ஆசாரியார் பேச ஆரம்பித்தார். இன்று நான் உங்களிடம் ஒரு உண்மையான கிறிஸ்மஸ் கதையை பகிர விரும்புகிறேன். அதே வயதான மனிதர் முன்னே வந்தார். நேற்று இரவு இந்த சிறுவன் தன் ஒரே சால்வையை எனக்கு கொடுத்தான். அந்த சால்வை என் உடலை மட்டுமல்ல, என் வாழ்க்கையையே காப்பாற்றியது. முழு தேவாலயமும் அமைதியாகியது. ஆசாரியார் ராகுலை அருகே அழைத்தார். மகனே, நீ இன்று கிறிஸ்மஸின் அர்த்தத்தை எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து விட்டாய். அந்த நொடியில் மக்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்மஸ் என்பது பெரிய பரிசுகள் அல்ல, பெரிய இதயம். மெழுகுவர்த்தி போல ஒரு சிறிய அன்பு கூட பலரின் இருளை விரட்ட முடியும். அந்த கிராமத்தில் அன்று முதல் கிறிஸ்மஸ் என்றால் ஒரே வார்த்தைதான், அன்பே உண்மையான கிறிஸ்மஸ். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.